பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக இல்மன் நாஃபிஆ அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா. தக்சீமுல் ஹபரி பிஇஅ்திபாரி உசூலிஹி இலைனா. என்ன அர்த்தம்? ஒரு ஹதீஸு நம்மிடத்திலே வந்து சேருவதை கவனித்து இரண்டு வகைப்படும் அப்படின்னு நம்ம சொன்னோம். முதலாவது வகை அல் முத்தவாத்திர், முத்தவாத்திரான ஹதீஸுகள். இரண்டாவது ஆஹாதான ஹதீஸுகள். முத்தவாத்திருடைய நிபந்தனைகள் 4 என்னன்றதை பார்த்துருக்கோம். அதனுடைய ஹுக்கும் என்னன்னு பார்த்துருக்கோம். முத்தவாத்திர் 2 வகைப்படும். அல் முத்தவாத்திருல் லஃப்தி, அல் முத்தவாத்திருல் மானவின்னு பார்த்தோம். அடுத்து ஹபருல் ஆஹாதுனா என்னன்னு பார்த்துட்டு அது மொத்தம் 3 வகை பிரியும். அல் மஷ்ஹூர், அல் அசீஸ், அல் கரீப். மஷ்ஹூரான ஹதீஸ்னா என்னன்னு பார்த்தோம். மா ரவாஹு சலாசத்துன் ஃபஅக்ஸர் ஃபி குல்லி தபக்கத்தின் மாலம் யப்லு ஹத்த தவாத்திர். முத்தவாத்திருடைய எல்லை அடையாமல் ஒவ்வொரு தபக்காவிலும் 3 பேரோ 3க்கு அதிகமான நபர்களோ அறிவித்திருக்கிற ஒரு ஹதீஸுக்கு பேர் ஹதீஸுல் மஷ்ஹூர்னு பார்த்தோம். அதுவும் இந்த மஷ்ஹூருக்கு என்ன சொல்லுவாங்க? அல் மஷ்ஹூருல் இஸ்திலாஹின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம். இந்த தாரீஃபுக்கு உட்படாத ஒரு மஷ்ஹூருக்கு அது மஷ்ஹூருல் கைர இஸ்திலாஹி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது மக்களுடைய நாவுகளில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஹதீஸுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் முஸ்தஃபீலான மஷ்ஹூரில் இன்னொரு வகை ஒன்று சொல்கிறாங்க. அது முஸ்தஃபீலான ஹதீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்றதை பார்த்தோம். அதற்கு பிறகு மஷ்ஹூருடைய ஹுக்கும் என்ன? ஒரு ஹதீஸு மஷ்ஹூரான ஹதீஸுன்னு போட்டிருக்காங்க. உதாரணமாக ஹாதா ஹதீஸுன் மஷ்ஹூருன்னு போட்டிருக்காங்க. அதனுடைய ஹுக்கும் என்னன்றதையும் நம்ம பார்த்துருக்குறோம். எடுத்து பார்த்தீங்களா என்னன்னு தெரியல, எழுதுனீங்களா என்னன்னு தெரியல. எழுதிருக்கீங்களா? இல்லை. நடத்தின வரைக்கும் எழுதியாச்சா? நடத்தின வரைக்கும் எழுதுனவங்க யார்? இதெல்லாம் உசூலான பாடங்கள் நம்ம படிச்சுக்கிட்டா தான். இதெல்லாம் கிதாபில் நம்ம புரிய முடியாது. பாடம் நடத்தும் போதே கவனித்து புரிஞ்சுக்கிட்டா தான், நம்ம மனசில் ஏற்றிக்கிட்டா தான். சம்மது என்ன எழுதலையா? சம்மது உஸ்தாத் மீதி காவாசி யார் முடிப்பா? ரசீன் அவுலியா இல்லை. கராத்தே மாஸ்டர் பயாசன முகத்தை பாவம் மாதிரி வச்சுக்கிட்டா நான் கேட்க மாட்டேனா? போன வருஷமே எழுதியாச்சு. என்ன மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து எழுதுறீங்களோ? அந்த நோட்டுக்கு தூக்கி போட்டிய. இப்போ அடுத்து மஷ்ஹூருக்கு அடுத்து ஹபருல் ஆஹாதில் 2வது வகை அல் அசீஸ், அசீஸான ஹதீஸுகள். தாரீஃபு, ஒரு ஹதீஸு அசீஸ்ன்னு சொன்னால் அதனுடைய தாரீஃப் என்ன? லுகத்தில் ஹுவ சிஃபத்துன் முஷப்பஹத்துன். அது ஒரு சிஃபத்தே முஷப்பஹா. இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் மஃஊல் மாதிரி என்ன இருக்குது? அது ஒரு சிஃபத்தே முஷப்பஹா. நீங்கள் படிச்சிருப்பீங்க நஹுல் வால்ல சிஃபத்தே முஷப்பஹான்றது வந்துச்சு. மின் அஸ்ஸ யஇஸ்ஸு பில் கஸ்ர். அசீஸ் என்பதனுடைய அசல் எதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு? முலாரில் ஐன் கலிமா கஸ்ரை கொண்ட அஸ்ஸ யஇஸ்ஸு ஐ, அதாவது கல்ல வ நதர. அஸ்ஸ யஇஸ்ஸுவிலிருந்து அசீஸ் என்ற வார்த்தை எடுக்கப்பட்டிருந்தால் அதற்கு மானா கல்ல, குறைந்து விட்டது. வ நதர, ரொம்ப ரேராக ஆகிவிட்டது. என்ன ஆயிடுச்சு? ரேர்னா என்ன சொல்றது? ரொம்ப அபூர்வமாக ஆகிவிட்டது. அப்ப கஸ்ர் வச்ச அஸ்ஸ யஇஸ்ஸுல இருந்து அசீஸ்ன்னு வந்தா குறைந்து விட்டது, நதர ரேர் ஆகிவிட்டதுன்னு அர்த்தம். அல்லது மின் அஸ்ஸ யஅஸ்ஸுல இருந்து எடுக்கப்பட்டு பில் ஃபத்ஹ், ஐன் கலிமாவுக்கு ஃபத்ஹை கொண்டு அஸ்ஸ யஅஸ்ஸுல இருந்து அசீஸ் வந்தால் கவிய, சக்தி பெற்றது, இஷ்தத்த, கடுமையானது என்று அர்த்தம். சும்மிய பிதாலிக்க, இந்த வகைக்கு அசீஸ் என்று பெயரிட்டிருப்பதற்கான காரணம்
இம்மா லிகில்லதி உஜூதிஹி வ நதரத்திஹி, இந்த அசீஸ் என்கிற வகையை சார்ந்த ஹதீஸுகள் குறைவாக இருப்பதின் காரணமாக, லிகில்லதி உஜூதிஹி, இந்த அசீஸ் என்கிற வகையை சார்ந்த ஹதீஸுகள் குறைவாக இருப்பதின் காரணமாகவும், வ நதரத்திஹி, அது ரொம்ப ரேராக கிடைப்பதின் காரணமாகவும் இதற்கு அசீஸ்ன்னு பேர் வந்துச்சு. இது ஒரு காரணம். ஐசூலேருந்து எடுக்கப்பட்டிருந்தா. இம்மா, இன்னொரு காரணம், லி குவத்திஹி, இந்த அசீஸ் என்கிற வகை ஆன ஹதீஸு சக்தி பெறுவதின் காரணமாக. என்ன சக்தி பெறுது? பி மஜியஹி மின் தரீக்கின் ஆகர், இந்த அசீஸான வகையான ஹதீஸுகள் வேறொரு சனது வழியாகவும் அறிவிக்கப்படுவதால். இந்த ஹதீஸா பின்னாடி தாரீஃப் படித்தா உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த அசீஸான வகையான ஹதீஸு இன்னொரு சனது வழியாகவும் அறிவிக்கப்படுவதால் இது என்ன ஆயிருது, கொஞ்சம் இதற்கு பவரு கூடிருது. இதன் காரணமாக இதுக்கு என்ன பேர் வந்துச்சு? ஒன்று, இது குறைவாக கிடைக்கப்படுவதின் காரணமாகவோ ரொம்ப ரேராக கிடைக்கப்படுவதன் காரணமாகவோ அசீஸின் பேர் வந்துச்சு, இஸ்ஸு. இன்னொன்று, இந்த அசீஸ் வகையான ஹதீஸு வேறொரு வழியில் அறிவிக்கப்படுவதை கொண்டு, பி தரீக்கின் ஆகர், இது வேறொரு வழியில் வருவதை கொண்டு இது என்ன ஆகுது, இந்த செய்தி சக்தி பெறுது. அதனால இதுக்கு அசீஸின் பேர் வந்துச்சு. விளங்குச்சா? சரி, இப்போ இஸ்திலாஹில் என்னன்னு பாருங்க. இஸ்திலாஹன் இந்த துறையில் அசீஸ் என்றால் அல்லா யகில்ல ருவாத்துஹு, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் குறையாமல் இருப்பது. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் குறையாமல் இருப்பது. அன் இஸ்னைனி, ரெண்டு பேருக்கு கீழே குறையாமல் இருக்கணும். ஃபி ஜமீஅ தபகாத்தி சனதி, சனதுடைய எல்லா தபகா, சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், இமாம்கள், இப்படி அறிவிப்பாளர் வரிசையில் இருக்கக்கூடிய எல்லா படித்தரத்திலேயும் ரெண்டு பேருக்கு கீழே குறையாமல் இருப்பது அசீஸ் வகையை சார்ந்தது. விளங்குச்சா? இப்ப சில தபக்கால ஒருவேளை மூன்றுக்கு அதிகமானவர்களாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏதேனும் சில தபக்காவில் ரெண்டு பேர் வந்தாலும் அது என்ன வகையை சார்ந்தது தான்? அசீஸ் தான். உதாரணமாக அந்த ஹதீஸ் வருது பாருங்க, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த கிதாபில் அழகாக படம் போட்டு காட்டியிருக்காங்க. ஷரஹு தாரீஃப்னு போட்டிருக்குல்ல, அது நமக்கு வேணாம், அது கீழே வாங்க. மா ரவாஹு ஷேഖானி, புகாரி முஸ்லிமுக்கு என்ன சொல்லுவாங்க? ஷேഖானி. இரண்டு ஷேഖுகளும் அறிவித்திருக்கிற ஹதீஸ். மின் ஹதீஸ் அனஸ் வல் புகாரி மின் ஹதீஸ் அபி ஹுரைரா அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மாயின். இந்த ஹதீஸ் என்ன வகையை சார்ந்ததான்? ஹபருல் ஆஹாதில் கட்டுப்பட்டது. அதுலேயே ஹபருல் ஆஹாதில் மஷ்ஹூர் கிடையாது. என்னது இது? அசீஸ். ரவாஹு அன் அனஸின் இருக்கா? ரவாஹு அன் அனஸின் கத்தாதத்து வ அப்துல் அசீஸ் இப்னு சுஹைப் வ ரவாஹு அன் கத்தாதா ஷுஅபா வ சயீத் வ ரவாஹு அன் அப்துல் அசீஸ் இஸ்மாயில் இப்னு உலையா வ அப்துல் வாரிஸ் ரவாஹு அன்குல்லின் ஜமாத்துன். இப்படி முடியுதா? இப்போ நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அது எப்படின்றத போட்டிருக்காங்க பாருங்க. இருக்கா? இந்த புது கிதாபில் பார்த்தீங்கன்னா அந்த படம் தெரியும். புது கிதாப் இருக்கிறவங்க அதை பாருங்க. இருக்கா? அதை காட்டுங்க. இந்த ஹதீஸுடைய அந்த இதை விலைக்கு சொல்கிறாங்க பாருங்க. இப்போ இந்த ஹதீஸ் எதில் சொன்னாங்க? புகாரிலையும் வருது, முஸ்லீம்லேயும் வருது. அப்போ இமாம்களில் ரெண்டு இமாம் இந்த ஹதீஸை என்ன செஞ்சுருக்காங்க? அறிவிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புகாரி முஸ்லீம் இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு சஹாபிகள் வழியாக அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் எத்தனை பேர் வந்துட்டாங்க? யாரு? அனசு, அபு ஹுரைரா. அப்போ சஹாபாக்கள் தபக்கால எத்தனை பேர் வந்துட்டாங்க? ரெண்டு பேர். இங்கே அவங்கள்ட்ட இருந்து பார்த்தா அப்படின்னா அனஸ் ரலியல்லாஹு இருந்து ரெண்டு பேர் வர்றாங்க. அடுத்த தபக்கால யாரு? கத்தாதா, அப்துல் அசீஸ் இப்னு சுஹைப். ஓகேவா? அடுத்து பாருங்க, அவங்களுக்கு கீழே அடுத்த தபக்கால கத்தாத்தாட்டிருந்து ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க. ஒருத்தர் பேர் ஷுஅபா, ஒருத்தர் பேர் சயீத். அப்போ எத்தனை பேர்? இங்கே ரெண்டு.
அப்துல் அசீஸ் இப்னு சுஹைப் இருந்து 2 பேர் கேட்டிருக்காங்க. இஸ்மாயில் இப்னு உலையா, அப்துல் வாரிஸ், இவங்க 2 பேர். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சஹாபாக்கள்ல 2 பேர், அபு ஹுரைரா, அனஸ். தாபியின்கள்ல கத்தாதா, அப்துல் அசீஸ் இப்னு சுஹைப். தபா தாபியின்கள்ல 4 பேர் வந்துட்டாங்க. கத்தாத்தாட்டிருந்து 2 பேர் அறிவிச்சிருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. அப்துல் அசீஸ் இப்னு சுஹைப்ன்ற தாபியிட்ட இருந்து 2 பேர் கேட்டிருக்காங்க. அப்ப தபா தாபியின்கள் எத்தனை பேர் வந்துட்டாங்க? இப்ப நீங்க இந்த சனதை நீங்க கவனிச்சீங்கன்னா என்ன தெரியுது நமக்கு? 2 பேருக்கு கீழே குறையல. சஹாபாக்கள் 2 பேர், தாபியின்கள் 2 பேர், தபா தாபியின்கள் 4 பேர். எத்தனை கீழே குறையல? 2க்கு கீழே குறையல. ஆனா ஒரு தபக்கால 2க்கு அதிகமா வந்திருக்கு. எதுல? தபா தாபியின் எத்தனை பேர் வந்திருக்காங்க? பிரச்சனை இல்லை. ஏதேனும் சில தபக்காவில 2 பேர் அறிவிச்சிருந்தா கூட அந்த ஹதீஸுடைய தரம் என்பது ஆஹாதுல என்ன வகைன்னு சொல்லிடுவோம். இப்ப லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வலதிஹி வன்னாசி அஜ்மஈன் முத்தவாத்திரான ஹதீஸ்ல ஹபர்ல ஆஹாது. ஹபர்ல ஆஹாதுன்னு அது என்ன வகையை சார்ந்தது? அசீஸ் வகையை சார்ந்தது. ஏன்னா இந்த ஹதீஸ் அறிவிச்சவங்க 2 பேர், 2 இமாம் அறிவிச்சிருக்காங்க. ஒன்று புகாரி அறிவிச்சிருக்கிறாங்க, முஸ்லீம் இமாவும் அறிவிச்சிருக்கிறாங்க. புகாரி முஸ்லீம் இமாம் 2 பேர் 2 சஹாபி வச்சு அறிவிச்சிருக்காங்க. ஒருத்தவங்க அனஸ் ரலியல்லாஹு தொட்டு அறிவிச்சிருக்காங்க, இன்னொருத்தவங்க அபூ ஹுரைரா. அப்ப சஹாபாக்கள் தபக்கால 2 பேர் வந்துட்டாங்க. அனஸ் ரலியல்லாஹு இருந்து ஒரு தாபியை கேட்டிருக்காங்க, கத்தாதான்ற ஒரு தாபியும் அப்துல் அசீஸ் இப்னு சுஹைப்ன்ற தாபியை கேட்டிருக்காங்க. அப்ப 2 பேர் வந்துட்டாங்க தாபியின்கள்ல. அவங்கள்ட்ட இருந்து கேட்கும் போது கத்தாதாட்ட இருந்து 2 தபா தாபியை கேட்டிருக்காங்க, அப்துல் அசீஸ் இப்னு சுஹைப்ட்ட 2 தபா தாபியை கேட்டிருக்காங்க. மொத்தம் 4 பேர் வந்துட்டாங்க தபா தாபியில. அந்த பழைய கிதாபுல உள்ளவங்க அந்த படத்தை நீங்க நோட் பண்ணுங்க, அப்பதான் புரியும். அப்ப நீங்க அந்த தாரீஃபை வச்சு பாருங்க. என்ன சொன்னாங்க? அல்லாஹ் யகில்ல ருவாத்துஹு அன் இஸ்னைனி ஃபி ஜமீஅ தபகாத்தி சனதி. சனதுடைய எல்லா தபக்காவிலேயும் அறிவிப்பாளர்கள் எதுக்கு கீழே குறையாம இருக்கணும்? அப்ப எத்தனை வந்துடக்கூடாது? ஏதேனும் ஒரு தபக்கால ஒருத்தர் வந்துட்டா அது என்னவாகாது? சரி, சில தபக்கால 2 விட அதிகமாகலாமா? ஆகலாம். அப்ப என்ன அர்த்தம்? ஏதேனும் ஒரு தபக்காவிலே சஹாபாக்கள்லையோ தாபீன்கள்லையோ ஒரு தபக்கால 2 பேர் அறிவிச்சிருந்தாலே அது என்னவாயிரும்? என்ன ஆயிரும்? அசீஸ் ஆயிரும். விளங்குதா? புரிஞ்சா? யாருக்கு புரியல? தௌஃபீக் புரிஞ்சா? சொல்லு பார்க்கலாம். ஒவ்வொரு தபக்காலையும் 2 பேர் குறையாம இருக்கும். ஆகாதோட வகையில் அசீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு தபக்காலையும் 2 பேருக்கு குறையாம அப்படி அறிவிச்சாங்கன்னா அது அசீஸ்ன்ற வகையில் இருக்கும். உதாரணமாக ஹதீஸ் சொல்லுவாங்க, லாய் அப்படின்னு முத்தா அப்போ நான் கப்பலில் வாழ்க்கை. இந்த ஹதீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 இமாம் எடுத்துருக்காங்க. ஒன்று புகாரி இமாம், இன்னொன்று முஸ்லீம் இமாம் எடுத்துருக்காங்க. இவங்க 2 பேர் யாருக்கு கீழே அறிவிச்சாங்கன்னா புகாரி இமாம் வந்து அபூ ஹுரைரா அவங்க தொட்டு அறிவிச்சிருக்காங்க, முஸ்லீம் இமாம் வந்து அனஸ் இமாம் எடுத்துருக்காங்க. அப்போ சஹாபாக்கள் 2 பேர் வந்தாங்க. அதே போல் அனஸ்லியானவங்களும் தாபீன் 2 பேர் வச்சு சொல்கிறாங்க. கதாதா அவங்களுடைய வந்து அப்துல் அசீஸ் இவங்க 2 பேர் வச்சுருக்காங்க. அப்போ தாபீன்ல 2 பேர் வந்தாங்க. இன்னும் தபா தாபீன்ல 4 பேர் வராங்க. ஷுஅபத்து ஒரு சயீத் இவங்க 2 பேரும், கத்தாதாவில் அவங்க 2 பேர் சொல்கிறாங்க. அதில் அப்துல் அசீஸ் சுஹைப் இவங்க 2 பேர் வந்து தபா தாபீன் 2 பேர் இல்லைங்க. இஸ்மாயில் வெள்ளியா அவன் அப்துல் வாரித். இப்போ தபா தாபீன் 4 பேர் பிரச்சனை, 4 பேர் வந்தால் பிரச்சனை இல்லை. அப்போ சஹாபாக்கள் 2, தாபீன் வந்து தபா தாபீன் 4 பிரச்சனை இல்லை. அப்போ இந்த ஹதீஸ் பார்த்தோம்னா எந்த அடிப்படையில் பண்ணுறாங்கன்னா ஆகாதோட வகையில் அசீஸ் அடிப்படையில் பண்ணுறாங்க. சரி, மஷ்ஹூர்னா என்ன? தாரீஃபுக்கு உட்பட்ட மஷ்ஹூர் சொல்லுங்க. மஷ்ஹூர் அப்படின்னு என்ன பார்த்தோன்னா இஸ்திலாஹுடைய தாரீஃப் விளக்குங்க போதும். இஸ்திலாஹ அடிப்படையில் மஷ்ஹூர் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா முத்தவாத்திருடைய அளவை அடையாமல் 3 அல்லது 3க்கு மேற்பட்ட இப்போ சஹாபாக்களில் 3 பேர், ஒவ்வொரு தபக்காலையும் 3 அல்லது 3க்கு மேற்பட்ட நபர்கள் அறிவிச்சிருந்தாங்கன்னா அது ஆகாத வகையில் மஷ்ஹூரு கீழே அந்த ஹதீஸ் கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் என்ன எதை அடையாமல் இருக்கணும்? முத்தவாத்திரோட அளவை அடையாமல் இருக்கணும். நான் சொல்லுங்க. உதாரணமாக அதுக்கு ஒரு ஹதீஸ் சொன்னாங்க. உதாரணமாக ஹதீஸ் இந்த ஹதீஸ் இன்னல்லாஹ லா யக்புதுல் இல்ம. இந்த ஹதீஸ் வந்து இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா
இது பார்த்தீங்கன்னா ஒரு அந்த சனதை பாருங்கள். அதாவது பழைய பிரிண்டில் அது கொடுக்கல, புது பிரிண்டில் இவங்க எப்படி சொன்னாலும் வழங்க மாட்டானுங்க. இப்படியாவது சொல்லி பார்ப்போன்னு அந்த கிதாப்காரர் கொஞ்சம் என்ன செஞ்சிட்டாரு, அவரே என்ன செஞ்சிட்டாரு, கொஞ்சம் படத்தெல்லாம் போட்டு காமிச்சிட்டாரு. இப்படி வழங்க மாட்டாங்களா, இப்படியாவது போட்டால் வழங்குவாங்களா அப்படின்னு சொல்லி அவரே அந்த சனதை பிரித்து போட்டு என்ன செஞ்சிட்டாரு. உண்மையாகவே இது நல்ல மெத்தடு. இன்னும் நம்ம அட்வான்ஸாக விளங்குறதுக்கு இந்த புது கிதாப்பில் அழகாக போட்டிருக்காங்க. இல்லாதவங்க அதை எழுதிக்கோங்க. விளங்குச்சா? இந்த ஹதீஸ் என்ன ரொம்ப அற்புதமான ஹதீஸ். இன்னல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் லா யக்பலுல் இல்ம இன்திஸாஅன் யன்தஸிஹு மின் சுதூரில் உலமா, உலமாக்களுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் இல்மை அப்படியே என்ன செஞ்சிட மாட்டான், பிடுங்கிட மாட்டான், கைப்பற்றி விட மாட்டான். வலாக்கின் யக்பலுல் இல்ம பிகபுலில் உலமா, அல்லாஹ் எப்படி இல்மை கைப்பற்றுவான், உலமாக்களை கைப்பற்றுவதை கொண்டு, உலமாக்களை மரணிக்க செய்வதை கொண்டு அல்லாஹ் இல்மை என்ன செய்வான், கைப்பற்றுவான். உள்ளத்திலிருந்து அப்படி இல்மை அப்படி எடுத்துட மாட்டான் கியாமத்துக்கு நெருக்கத்தில். அப்போ என்ன செய்வான், பெரும் பெரும் ஆலிம்கள் அல்லாஹ் மரணிக்க செய்வதை கொண்டு அந்த இல்மை என்ன செய்வான், கைப்பற்றுவான். ஹத்தா எந்த அளவுக்கு என்றால் லம் எபுக்க ஆலிமன், என்ன இல்லை, ஒரு ஆலிம் கூட இல்லாத அளவிற்கு, உண்மையான ஆலிம் இல்லாத அளவிற்கு என்ன செய்யப்படும், ஆலிம்களை அல்லாஹ் கைப்பற்றி இல்மை அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், மக்கள்கிட்ட எடுத்துருவான். எந்த அளவுக்கு, இத்தகன நாசு ரூசன் ஜுஹாலன், மடையர்களை தங்களுடைய தலைவர்களாக அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். ஃபஸாலு, அந்த மடையர்களாக இருக்கக்கூடிய தலைவரிடத்தில் கேட்பார்கள். ஃபஅஃப்தௌ பிகைரி இல்மின், எந்த கல்வி ஞானமும் இல்லாமல் ஃபத்வா கொடுப்பார்கள், மார்க்க தீர்ப்பு கொடுப்பார்கள். ஃபலல்லு, அவர்களும் வழிகெட்டு, வா அலல்லு, மற்றவர்களையும் வழிகெடுப்பார்கள். இப்போ இந்த ஹதீஸ் எங்கே வருது, நல்லா கவனிமா, கிதாப் எடுத்து பாருங்க, ஞாபகப்படுத்துகிறேன். இந்த ஹதீஸ் புகாரிலையும் வருது, முஸ்லீம்லையும் வருது, தபரானிலையும் வருது, அஹமதுலையும் வருது, ஹத்தீபுல் பகதாதி எழுதுன அவங்க ஹதீஸ் கிதாப்லையும் வருது. இப்போ அந்த ஹதீஸ் இப்போ புகாரி, இப்போ பாருங்க, புகாரி இமாம் யாரை தொட்டு அறிவிச்சிருக்கிறாங்க, இப்னு அபி உவைஸ். முஸ்லீம் இமாம் யாரை தொட்டு அறிவிச்சிருக்காங்க, குதைபா இப்னு சயீத். தபரானி இமாம் யாரை தொட்டு அறிவிச்சிருக்கிறாங்க, முஹம்மது இப்னு அம்ர் அன் அபீஹி. அஹ்மது யாரை தொட்டு அறிவிச்சிருக்காங்க, அப்துல்லா இப்னு அன் அபீஹி. ஹத்தீப் யாரை தொட்டு அறிவிச்சிருக்காங்க, பக்கரா இப்னு சதகா. அப்போ அறிவிப்பாளர்களில் எத்தனை பேர் வந்துட்டாங்க, இதில் 5 பேர் வந்திருக்காங்க. ஓகேவா, 5 கவனிச்சுக்கோ. அடுத்து இப்னு அபி உவைஸ்லேருந்து யார் கேட்டிருக்கா, மாலிக்கு. அடுத்து குதைபா இப்னு சயீத் அவங்கள்ட்ட இருந்து யார் கேட்டிருக்கா, ஜரீர். முஹம்மது இப்னு அம்ர் அன் அபீஹி அவங்க கிட்ட இருந்து யாரும் கேட்கல, ஸ்ட்ரெயிட்டாக ஜுஹ்ரி போயிருச்சு, அடுத்த படித்தரத்துக்கு போயிருச்சு. அப்துல்லா அன் அபீஹி எப்படி போட்டிருக்கு, அலி அலா இப்னு சுலைமான். அடுத்து வக்கி, அப்துல்லா இப்னு அபீஹின்றதுக்கு வக்கி. பக்கர் இப்னு சதகாட்டிருந்து அப்துல்லா இப்னு சயீத். மொத்தம் எத்தனை பேர் வந்துருச்சு, 5 பேர். இதில் 5 பேர் வந்துருச்சு. அதுக்கு அடுத்த படித்தரோம், மாலிக்கிட்ட இருந்து ஹிஷாம் இப்னு உர்வா, ஜரீர்கிட்ட இருந்து ஹிஷாம் இப்னு உர்வா. அடுத்து அவங்கள்ட்ட இருந்து ஜுஹ்ரி, வக்கியிட்ட இருந்து ஆமஷ், அப்துல்லா இப்னு சயீத்கிட்ட இருந்து மூசா இப்னு உக்பா. ஆனால் இந்த படித்தரத்தில் ஒரே ஆள் 2 தடவை வர்றாங்க. யாரு, அப்போ எத்தனை பேர் தான் வருது இந்த படித்தரத்தில், 4 பேர். அவங்கள்ட்ட இருந்து கேட்கும் போது ஹிஷாம்னு உருவா கேட்டிருக்காங்க, 2 தடவை 2 சனதுலையும் உருவா தான் வர்றாங்க. அப்படி தானே, 2 சனதுலையும், புகாரி சனதுலையும் உருவா தான் வர்றாரு, முஸ்லீம் சனதுலையும் உருவா தான் வர்றாங்க. தப்ரானியுடைய சனதில் அபு சலமா வர்றாங்க, அஹமதுடைய சனதில் சாலிமுன் அபி ஜாது, ஹத்தீபுடைய சனதில் மறுபடியும் உருவா வராங்க. அப்போ உருவா இந்த தபக்கால 3 தடவை வர்றாங்க. இது அல்லாத 2 அறிவிப்பாளர் இதில் வர்றாங்க. அப்போ எத்தனை பேர் இந்த படித்தரத்தில் 3. அவங்கள்ட்ட இருந்து உருவாட்டிருந்து கேட்டுறவங்க பார்த்தா அப்துல்லா இப்னு அம்ர்கிட்ட கேட்டிருக்காங்க, சஹாபி அப்துல்லா இப்னு அம்ரு. அபு சலமா அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டிருக்காங்க. சாலிமுன் அபி ஜாது ஜியாத் இப்னு லபீத்ட்ட கேட்டிருக்காங்க. உர்வா ஆயிஷாட்ட கேட்டதாகவும் ஒரு சனது வருது. அப்போ இதில் எத்தனை பேர் வந்துட்டாங்க சஹாபாக்கள் தபக்கால, 4 பேர். ஆயிஷா, ஜியாத் இப்னு லபீத், அபு ஹுரைரா, அப்துல்லா இப்னு அம்ரு. அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட. அப்போ பாருங்க,
மஷூருடைய தாரீஃப் என்ன? 3 பேரோ 3க்கு அதிகமான நபர்களோ அறிவித்திருப்பது, ஆனால் முத்தவாத்திருடைய எல்லையை அடையாமல் இருப்பது. அப்போ இமாம்களுடைய அடுத்த தபக்கால பார்த்தா 5 பேர், அப்போ முத்தவாத்திருடைய எல்லையை அடையலை. அதுக்கடுத்த தபக்கால 5 பேர், முத்தவாத்திருடைய எல்லையை அடையலை. அதுக்கடுத்த தபக்கால 4 பேர், முத்தவாத்திருடைய எல்லையை அடையலை. அதுக்கடுத்த தபக்கால எத்தனை பேர்? 3 பேர். அதுக்கடுத்ததுல 4. அப்போ அந்த தாரீஃப் உட்பட்டு பார்க்கும்போது இந்த ஹதீஸ் எந்த வகையை சார்ந்ததா நமக்கு தெரியுது? மஷ்ஹூர்னு தெரியுது. விளங்குச்சா? பாரக்கல்லாஹு ஃபீக். உட்கார். அப்போ மஷ்ஹூர் அசீஸ்னா என்னன்னு தெரிஞ்சுட்டா? தயவு செய்து அந்த புது கித்தாபில் இல்லாதவங்க கித்தாபிலேயே கூட அந்த கேப் இருந்துச்சுன்னா பென்சிலில் அந்த சனதை என்ன செய்யுங்க, அந்த அவங்க இது போட்டிருக்கிறது எழுதிக்கோங்க, அல்லது நோட்டில் எழுதுனா எழுதிக்கோங்க. சரி, இப்போ மஷ்ஹூர் முடிஞ்சு, அசீஸ் முடிஞ்சு. சரி, ஹபருல் ஆஹாதுனா என்ன? அது யாரோ ஒருத்தர் சொல்லுங்களேன், யாருக்கு தெரியும்? பழைய பாடம் நம்ம ரீகால் பண்ணிடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வரோம். ஹபருல் ஆஹாதுனா யாருமா? அவர் யார் சொல்லுங்க. ஏன் சீனி உமாவா? ஹபருல் ஆஹாத் யார் சொல்றீங்க? யாருக்குமே தெரியாதா? சொல்லு, எந்திரி, டக்குன்னு எந்திரி. உசூலான கித்தாபு, உசூல் ஃபிக்கு, உசூல் ஹதீஸு, மொத்தம் 7 சும்ராக்கு இதை மட்டும் தான் ஓத போறீங்க உசூல்ன்ட்டு. சொல்லுங்க. வாஹித் என்ற அர்த்தத்தை கொண்ட அஹதுடைய பன்மை, அஹத் என்ற வார்த்தையுடைய பன்மை தான் ஆஹாத். அர்த்தம் என்னது? வாஹித்னு அர்த்தம். ஹபருல் வாஹித்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் அங்கே சொல்லலை. ஒருத்தர் அறிவிச்சா அதுக்கு பேர் ஹபருல் வாஹித். விட்டுரு. முத்தவாத்திருடைய 4 நிபந்தனைகள் எங்கு ஒன்றுபடவில்லையோ அந்த ஹதீஸ் என்ன பட்டியலுக்கு வந்துடும்? ஆட்டோமேட்டிக்கா ஆஹாத். சரி, ஒரு ஹதீஸ் ஆஹாதா இருந்தா அது என்ன ஹுக்குமு? அப்படின்னா நதுரினா வாசி, அங்க கித்தாப வாசி, அந்த தாலிமுல் இல்மு. ஏண்டா கிதாப்ல இருக்கா இல்லையா? வாசி, அதை வாசி. அல் இல்முல் என்ன அர்த்தம்? ஆராய்ச்சி செய்வதன் மீதும் ஆதாரத்தை தேடுவதன் மீது அந்த இல்மு நிற்க வைக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஹதீஸ் ஹபருல் ஆஹாதுன்னு தெரிஞ்சா மட்டும் நமக்கு பிரயோஜனம் கிடைச்சிடாது. என்ன செய்யணும்? அது சஹீஹா, லைஃபா, அது மௌலுவா, என்ன ஏதுன்னு என்ன செய்யணும்? அந்த அறிவிப்பாளர்கள் யாரு, அவங்களாம் தகுதியானவங்களான்னு என்ன செய்யணும்? நதுரு செய்யணும், ஆதாரத்தை தேடணும். இதன் மீது தான் இது நிற்க வைக்கப்பட்டிருக்கிறது. விளங்குச்சா? ஹபருல் ஆஹாதுன்னா அதனுடைய ஹுக்கும் என்ன? என்ன இல்மு கொடுக்காது? இல்முன் நதுரினா தேடுவதன் மீது அது நிற்க வைக்கப்பட்ட ஒரு இல்மு. நீ ஆராய்ச்சி செய்யாமலேயோ ஆதாரத்தை தேடாமலேயோ ஒரு ஹபருல் ஆஹாதான ஹதீஸ் உனக்கு என்ன கிடைச்சிடாது? என்ன கொடுத்துறாது? பிரயோஜனத்தை கொடுத்துறாது. விளங்குச்சா? 2 வகையா? சரி.
எத்தனை வகையா? என்னது? ஓகே, அடுத்து முன்னாடி வா. முத்தவாத்திர் யார் சொல்றீங்க? முத்தவாத்திருடைய நிபந்தனைகள், முத்தவாத்திருடைய நிபந்தனைகள் இஜ்லி சந்தா, முத்தவாத்திருடைய நிபந்தனைகள். ஹூ கேன் டெல்? சொல்றீங்களா? ஒரு ஹதீஸ் முத்தவாத்திர் ஆகுவதற்கான நிபந்தனைகள். அதிகமான நபர்கள் அதை என்ன செஞ்சிருக்கணும்? அறிவித்திருக்கணும். அதிகமான நபருடைய குறைவான அளவு என்னன்னா 10 பேர் வந்து அந்த ஹதீஸ் வந்து அறிவிச்சிருக்கணும். கருத்து வேறுபாடு இருக்குது. அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கருத்து அதிகம் என்பதனுடைய குறைஞ்சபட்ச அளவு எது? 10 பேர். அல் முக்தார் அன்னஹு அஷத்து அஷ்ஹாஷ். அடுத்து வந்து ஒவ்வொரு தபக்காலையும் வந்து அதிகமான எண்ணிக்கை வந்து அது பெற்றிருக்கணும். அதிகம் என்பது சில தபக்கால இருந்தால் மட்டும் பத்தாது. என்ன செய்யணும்? அன் தூஜா ஆதியில் கசரத்து ஃபி ஜமியா தபக்காத்தி சனதா. சனதுடைய எல்லா படித்தரத்துலையும் அதிகம் இருக்கணும். எல்லாத்துலேயும் 10 பேர் இருக்கணும். குறைஞ்சபட்சம் 10க்கு அதிகமாக இருக்கணும். அடுத்து மூணாவது ஹதீஸ் வந்து பொய்யின்ற அதிபதி நீங்கி அந்த ஹதீஸ் வந்து டக்குன்னு ஏற்றுக்கொள்ளப்பட ஹதீஸாக இருக்கும். கரெக்டாக அர்த்தம் வைங்க பாவா. என்ன பாவா நீங்கள்? அன் துஹைலல் ஆதத்து தவாத்துவாகும் அதற்கிது. பொய்யின் மீது இவர்கள் ஒன்றுபடுவார்கள் என்ற வளமை நீங்கியவர்களாக இருப்பது. இவங்கெல்லாம் சேர்ந்தா கண்டிப்பாக பொய் சொல்ல மாட்டாங்கடா. என்னது? இவங்கெல்லாம் சேர்ந்தா இவங்க பொய் சொல்ல மாட்டாங்கன்ற மாதிரி நபர்களாக அவங்க இருக்கணும். பெரிய கூட்டம் அறிவிச்சாலும் அது முத்தவாத்திர் ஆயிராது. 100 பேர் பெரிய எல்லாரும் 100 பேரும் பொய்யர்கள், அதுக்காக 100 பேர் அறிவிச்சிட்டாங்க இது முத்தவாத்திர்னு சொல்லிட முடியுமா? இவங்கெல்லாம் சேர்ந்தா என்ன செய்ய மாட்டாங்க? தவாத்துவாகும் அல்லது கிதுபுல வரமாட்டாங்கன்ற அந்த வளமை நீங்கியவர்களாக இருக்கணும். பொய்யின் மீது இவர்கள் ஒன்றுபடுவார்கள் என்ற வளமை நீங்கியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து நாலாவது வந்து அவங்க அறிவிச்ச நபர் வந்து இஸ்ஸான் அதாவது உணர்ச்சிபூர்வமான வார்த்தையை கொண்டு அவங்க அறிவிச்சிருக்கணும். எந்த மாதிரி? சமயான நாங்கள் கேட்ட ஒரு ஆயினா நாங்கள் பார்த்தோன்ற வார்த்தையை கொண்டு அவங்க வந்து அறிவிச்சிருக்கணும். அக்கல் ரீதியான வார்த்தைகளை கொண்டு அறிவிச்சிருக்க கூடாது. ஹிஸ்ஸனா என்னது? அல் ஹவாசுல் ஹம்சான்னு சொல்லுவாங்கள்ல, தொடுதல், பார்த்தல், கேட்குதல், இந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு, உதாரணமாக ரஐத்து, ரஐனா, சமியத்து, சமியனா, இந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு அறிவிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஹுக்கும் என்ன? முத்தவாத்திருடைய ஹுக்கும் என்ன? வந்து அந்த இந்த முத்தவாத்திரான இது வந்து இனிமேல் தகுதியான இல்மு தரும், அதாவது யக்கீனான இல்மு அது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரி, யக்கீனான இல்முனா எப்படிப்பட்ட யக்கீனான இல்மு? அந்த அல்லதி யுல்தர்ரல் இன்சானு இல தஸ்தீக் பிஹி தஸ்தீகன் ஜாசிமன். ஒரு மனிதன் நிர்பந்திக்கப்படுவான் அதை உண்மைப்படுத்துவதன் மீது. அவன் கண்டிப்பாக அதை என்ன செஞ்சாகணும்? ஒரு ஹதீஸ் முத்தவாத்திரண்டா உண்மைப்படுத்தி தான் ஆகணும். எப்படி ஒருத்தன் வந்து ஒரு விஷயத்தை கண்ணால் நேரடியாக பார்க்குறான், அதில் ஏதாவது உனக்கு தரது வருமா? கண்ணால் பார்த்தேன்டா, சத்தியமாக சொல்கிறேன், கண்ணால் பார்த்தேன். அப்போ ஒருத்தன் கமை யுஷாஹிதுல் அம்ரபி நப்சிஹி, ஒரு காரியத்தை ஒரு விஷயத்தை ஒருவன் தானாக நேர்கொண்டு கண்கொண்டு பார்த்தால் எப்படி ஃபைன்னஹுல் ஆயத்தரத்தது ஃபி தஸ்தீகிஹி, அதை உண்மைப்படுத்துகிற விஷயத்தில் அவன் தரத்துதாக மாட்டானோ. கண்ணால் ஒரு விஷயத்தை ஒருவன் பார்த்தால் எப்படி அதை உண்மைப்படுத்துவதிலே என்ன செய்ய மாட்டான்? தரத்துதாக மாட்டானோ. அந்த மாதிரி ஒரு ஹதீஸ் முத்தவாத்திர் என்றால் அதில் என்ன ஆகக்கூடாது? உண்மைப்படுத்துவதன் மீது அவன் நிர்பந்திக்கப்படுவான், அது உண்மைப்படுத்தி தான் ஆகணும். ஷார்ட்டாக அவங்க சொல்லிட்டாங்க, முத்தவாத்திர் என்பது மக்பூல், காணல் முத்தவாத்திர் குல்லுஹு மக்பூல். முத்தவாத்திர ஹதீஸ் எல்லாமே என்னது? ஏற்றுக்கொள்ளப்பட்டது. லா ஹாஜத் இலல் பஹ்ஸி அன் அஹ்வாலி ருவாத்திஹி, அதை அறிவித்த அறிவிப்பாளர் நிலையை பற்றி என்ன செய்ய தேவையில்லை? ஆய்வு செய்ய தேவையில்லை. முத்தவாத்திர்னாலே முடிஞ்சு, அது மக்பூல். இறங்குச்சா? நாளைக்கு நல்ல தாரீஃப் பார்த்துருங்க. இன்ஷா அல்லாஹ் டெஸ்ட்டு வைப்போம் வெள்ளிக்கிழமைக்கு பிறகு.